சொன்னது. அதாவது உங்களுடைய எஜமானாகிய ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே அவர் அன்லிமிட்டடா மன்னிச்சிட்டாரு. நீங்க செய்த பாவத்தை எல்லாம் அவர் எல்லையே இல்லாம மன்னிச்சுட்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பிறரை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கே தயாளமான மனது இல்லை? நான் தயாளனாய் இருக்க நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் தாராளமா இருக்கிறேன், நீ ஏன் வன்கண்ணனாய் இருக்கிற? நீ ஏன் உனக்கே மன்னிக்கிறதுக்கு மனசு இல்ல? அப்ப நானும் மன்னிக்காம போனா அப்படின்னு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அதனால நாம் நம்மோடு இருக்கிறவர்களை மன்னிக்க தான் நம்முடைய பாவங்கள்